எத்தூரியம் கிளாசிக் காயினை பற்றி உங்கள் சஜஷன் என்ன லாங் டைம் ஹோல்டிங்குக்கு? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எத்தூரியம் கிளாசிக்கை லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் இல்லை. இப்போ 2016 இதில் டாவோவில் ஒரு ஹெக் ஒன்று நடந்துச்சு. ஓகே, எத்தூரியம் ஃபவுண்டேஷனில் ஒரு ஹெக் ஒன்று நடந்துக்கையும் அப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஓகே ப்ளாக் செயினை ரிவர்ஸ் பண்ணி ஓகே அந்த ஹெக்கை இல்லாமாக்குவோம், அந்த இதை இல்லாமாக்குவோம்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இல்லை கோடி செல்லோ ஒருக்கா நடந்தால் அதை நம்ம கோடை எல்லாம் மாற்றினா அது நல்லமில்லைன்னு சொன்னாங்க. அப்படி நல்லமில்லைன்னு சொன்னாக்கள் இடிசிங்கிற ப்ளாக் செயினை உடஞ்சாங்க. அப்படி கோடை மாற்றி அந்த ஹெக்கெல்லாம் ஆக்கி திரும்ப இது செஞ்சாக்கள் எத்தூரியமாக இது செஞ்சாங்க. அநேகமானாக்கள் எத்தூரியத்தோடு போனாங்க, சிலாக்கள் ஏடிசியோட போனாங்க. ஆனால் லாங் டேர்மில் சக்ஸஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தூரியம் தான். இடிசி ஜஸ்ட் அதிலேருந்து ஒன்று வந்து ஹார்ட் ஃபோக்காகவே அது அப்படியே இருக்குது. இந்த இடிசிக்கு பின்னால் என்ன இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, சும்மா மைனஸ் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அது இந்த கோயினாக தான், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கோயினாக தான் இருக்குது. ஆனால் எத்தூரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு மாதிரி இப்போ இது செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேர் இடிசியை மைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ப்ராப்பர் யூஸ் கேஸ் இல்லாமல் சும்மா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேலே போயிட்டுருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒன்று இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் எத்தூரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளாக் செயின், அதில் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உருவாக்கலாம், நம்மளோட ஓன் ஆப்ஸுகளை உருவாக்கலாம். நிறைய லேயர் 2 லேயர் 3 ப்ளாக் செயின் எல்லாம் அதுக்கு மேலே ரன் ஆகுது. ஸோ எத்தூரியத்தை பொறுத்த மட்டும் ஐ மஸ்ட் ட்ரூ பிலீவர் அண்ட் அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. பட் எத்தூரியம் கிளாசிக்கை பற்றி ஹேவ் நோ ஐடியா. அதுக்கு ஒரு ஃப்யூச்சர், அதுக்கு உள்ள என்ன ஆப்ஸுகள் இருக்குது அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை. சும்மா எத்தூரியம் கிளாசிக் ஜஸ்ட் அதிலேருந்து ஃபோக்காக உருவாகினது, அது அப்படியே இருக்குது, அது இல்லை ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஜஸ்ட் கொஞ்சம் பேரை ஹோல்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டைமுக்கு எத்தூரியம் கிளாசிக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா ஓகே, ஆனால் எத்தூரியம் கிளாசிக் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே, பிசிஹெச்சும் அந்த மாதிரி தான். பிடிசியில் இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்கின பிசிஹெச், ஆனால் பெருசாக யூஸ் கேஸ் இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு அதை விட இன்னும் ஃபாஸ்ட்டான, அதை விட பெட்டரான நிறைய ப்ளாக் செயின்கள் நிறைய கோயின்கள் வந்துட்டு, ஸோ அதனால் பிசிஹெச் பெருசாக பாவனை இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் அதை இன்னும் பாவிச்சிட்டு இருக்காங்க ட்ரேடிங்குக்கு. ஸோ அது மாதிரி தான் பொட்ஸுகளும் அதை கொஞ்சம் பேரும் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இதை விட அதுக்குன்னு சொல்லி பெரிய யூஸ் கேஸ் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. ஆனால் நான் எத்தூரியம் கிளாசிக்கை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுவேன். நான் இல்லை பிட்காயின் எத்தூரியம் மட்டும்தான் நான் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. பை.